தாத்தா வராரு, தொகுரு விட போறாரு, பகுலு விட போறாரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க? லூசுத்தனமாக ஒருத்தன் வந்து கேமரா முன்னாடி நின்று பாட்டு பாடிட்டேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், நான் இப்படி பாட்டு பாடுறதுக்கு பைத்தியக்கார மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, பின்னாடி நான் சொல்கிறேன். ஸோ இன்னொரு டைலாக் ஒன்று சொல்கிறேன். ஒரே நிலா, ஒரே சூரியன், ஒரே சூப்பர் ஸ்டார். நான் இல்லை, சும்மா ஒரு பில்டப்பு. ஒரே சூப்பர் ஸ்டார்னால் அது அவர் ஒருத்தர் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரே சூப்பர் ஸ்டார் நெட்வொர்க்னா அது நம்ம பிஎஸ்என்எல் தான். ஸோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாடு முழுக்க பல லட்சக்கணக்கான மக்கள் பார்த்திங்கன்னா ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன்லேருந்து பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கை வந்து தாவிட்டாங்க. குரங்கு மாதிரி எல்லோரும் தாவறாங்க. அந்த பல லட்சக்கணக்கான குரங்குலையும் நானும் அந்த ஒரு குரங்கு. ஸோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நானும் பிஎஸ்என்எல் 5G சிம் கார்டு வாங்கிட்டேன். பட் இது இன்னும் ஆக்டிவேஷன் ஆகலை. இன்னும் வந்து நான் ஏர்டெல்லில் தான் வச்சுட்டு இருக்கேன். பட் கூடி சீக்கிரம் இது வந்து ஏர்டெல்லேருந்து பிஎஸ்என்எல்லாக மாறிடும். ஸோ இந்த நான் வந்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணேன்னு உங்களுக்கு அப்படியே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணேன்னா, மத்தியானம் லஞ்ச் டைமில் வந்து ஒர்க் பிளேஸ்லேருந்து லஞ்ச் டைம்லேருந்து கிளம்புனேன். நேராக பைக் எடுத்தேன், பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் போயிட்டேங்க. அங்கே போய் பார்த்தா எனக்கு முன்னாடி 50-100 பைக் நிற்கிது பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் வாசலுக்கு முன்னாடி. என்னடா அது இவ்வளோ பைக் இருக்குதுன்னு நினச்சி எனக்கு ஒரே பயமாக போச்சு. 1 ஹவருக்குள்ளே ஆஃபீஸ் திரும்பி போகணும், இல்லைன்னா ஆஃபீஸுக்குள்ளே உள்ளே விடமாட்டாங்க, துரத்தி விட்டுருவாங்க. அது 2வது விஷயம். ஸோ எப்படியோ நான் அடித்து பிடிச்சி உள்ளே போயிட்டு அங்கே ஒரு வயசான ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு மிடில் கிளாஸ் தாத்தா மாதிரி உட்காந்துருந்தாங்க. தாத்தா இது மாற்றணுங்க, ஏர்டெல்லேருந்து பிஎஸ்என்எல் மாற்றணும், கொஞ்சம் வெயிட் பண்ணு தம்பி, உனக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் ஓரமாக போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க தாதான்னு போய் ஒரு ஓரமாக உட்காந்துட்டாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆஃப் அன் ஹவர் 1 ஹவர் ஆயிடுச்சுங்க. ஐயோ சீக்கிரம் போகணும், ஆஃபீஸுக்கு சீக்கிரம் போகணுன்னு யோசிச்சுட்டேன். தம்பி வா, உன் டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கூப்பிட்டாரு. அதுக்கு முன்னாடி இன்னொரு அண்ணா, அங்கே ஒரு அண்ணா என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டார். நான் உனக்கு முன்னாடியே வந்துட்டேன்ப்பா, நீ எப்படி எனக்கு முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை அந்த இடத்துல. அண்ணா நான் ப்ளீஸ் நான் லஞ்ச் டைமில் வந்திருக்கேண்ணா அப்படின்னு அந்த அண்ணாண்ட கெஞ்சி, சரி போய் தொலை அப்படின்ட்டு அவர் விட்டுட்டார். அப்புறம் என்ன, ஃபஸ்ட் எப்பவும் போல் ப்ராசஸ் தான். உங்களோட ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, ஆதார் கார்டு கொடுத்துட்டு அந்த நம்ம கை பஞ்ச் அந்த மிஷினில் வச்சு அதில் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஃபோன் நம்பர் கேட்பாங்க. நீங்கள் ஏர்டெல்லோ ஜியோவோ எந்த நம்பர் வச்சுருந்தாலும், எந்த நெட்வொர்க்கோட நம்பர் நீங்கள் வச்சுருந்தாலும் அதை நீங்கள் வந்து பிஎஸ்என்எலுக்கு மாற்றிக்கலாம். அதே நம்பர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நானும் என்னோடய நம்பர்லாம் சொல்லிவிட்டு இப்போ என்னை ஃபோட்டோவில் எடுத்தாங்க. இப்படி ஒரு ஃபோட்டோ கண்ணை சிமிட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எல்லாம் கேட்டு அட்ரஸ் ப்ரூஃப்லாம் இல்லை, ஆதார் கார்டு எல்லாமே கேட்டுட்டு, ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தாவே போதும் இல்லையா, எல்லா அட்ரஸ் ப்ரூஃப் அதில் வந்துடும் இல்லையா. ஸோ கொடுத்துட்டு ஒரு வழியாக ஃபைனலாக பிஎஸ்என்எல் மாறியாச்சு. பட் பிஎஸ்என்எல்லோட இன்னும் அந்த ப்ரீபெய்ட் பிளான்ஸ் வந்து எனக்கு ஃபுல்லாக தெரியல. உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி பிஎஸ்என்எல்லை வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஒரு நம்பர் எழுதி கொடுத்துருக்காங்க, சிம் கார்ட்லேயே எனக்கு நம்பர் எழுதி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணி, இல்லைன்னா www.bsnl.co.in அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணலாங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் அதில் தெரிஞ்சிடும். வேறு என்ன, அந்த தாத்தா வராது, தொகுரு விட போகிறாரு அப்படின்னு ஆரம்பத்தில் பாடினேன் இல்லையா, அந்த பாட்டு வந்து யாருக்கு இப்போ வந்து கரெக்டாக சூட் ஆகும்னா நம்ம ரத்தன் டாட்டா தாத்தாவுக்கு தாங்க சொந்தமாகும். ஸோ ஆமாம், அவரோட கம்பெனி டிசிஎஸ் அண்ட் பிஎஸ்என்எல் இந்த ரெண்டும் வந்து கம்பைன் பண்ண போகுது. ஸோ நமக்கு வந்து சீக்கிரமாக 4G 5Gலாம் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்தியா ஃபுல்லாகவே வந்து 4G 5G சீக்கிரமாக ஒரு 2-3 இயர்ங்கிற பாருங்க லூசுத்தனமாக 2-3 மந்த்ஸ் இல்லைன்னா 1 இயர் கூட ஆகலான்னு வச்சுக்கோங்களேன். 1 இயர்க்குள்ளே சீக்கிரமாக கொண்டு வர போகிறாங்கன்னு நான் நம்புகிறேன். கொண்டு வந்தாங்கன்னா ஏர்டெல் ஜியோலாம் தூங்க வேண்டியதான், இல்லைன்னா மறுபடியும் அவங்க வந்து ரேட்டு குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக ஏர்டெல் ஜியோலாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லலை. ஒரு சில மக்கள் வந்து தங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சாதாரண மிடில் கிளாஸ்லாம் வந்து எப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து 199 இருந்துச்சு, அப்புறம் 299, இப்போ 349 rupees வரைக்கும் வந்துடுச்சு. இது இன்னும் கூட ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நானும் பார்த்தேன், போகிற புக்கை பார்த்தா இது ஏர்டெலுக்கு வந்து
ரீசார்ஜ் பண்ணுறதுக்காகவே சம்பாதிக்கணும் போல் தோணிடுச்சு, எனக்கு பயம் வந்துடுச்சு. சரி ஓகே ஜெகன் கிளம்பு, வண்டி எடு, போய் பிஎஸ்என்எல் சிம் கார்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பிஎஸ்என்எல் சிம் கார்டை வாங்கிட்டேங்க வெற்றிகரமாக. உங்களோட கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி தாங்க. இப்போ உங்களுக்கும் உங்களுடைய சேலரியில் இதுக்காகவே சம்பாதிக்கணும், எனக்கு இது கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா நீங்களும் சீக்கிரமாக போய் பிஎஸ்என்எல் சிம் கார்டை வாங்கிடுங்க. என்ன மாதிரியும் பிஎஸ்என்எலுக்கு நானும் சப்போர்ட் பண்ணுறேன், மக்களாகிய நீங்களும் பிஎஸ்என்எலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஆகஸ்ட்டு 15 வரப்போகுது. ஸோ அதுக்குள்ளே பிஎஸ்என்எலுக்கு யார் மாறலையோ சீக்கிரமாக மாறுங்க. ஏன்னா 5G சிம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளோ பேர் மாற போகிறீங்களோ சீக்கிரம் மாறிடுங்க. பிஎஸ்என்எல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஎஸ்என்எல் ஆட் பார்த்துருக்கீங்களா எல்லோரும்? சூப்பராக இருக்குங்க. ஏன்னா அந்த பிஎஸ்என்எல் அந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா, அந்த ரவுண்ட் சிம்பிளுக்கு மேலே அந்த ரெட் கலர் அண்டு ப்ளூ கலர் ஏரோ மார்க் இல்லையா, அதை அப்படி ரொட்டேஷன் பண்ணி வர மாதிரி நான் பார்த்த மாதிரி எனக்கு அந்த சின்ன வயசில் பார்த்த மாதிரி அந்த ஆடு ஞாபகத்தில் இருக்கேன். அந்த விளம்பரம் சூப்பராக இருக்குங்க. இன்னுமே அந்த விளம்பரம் என் மனசுக்குள்ளே இருக்குது. பிஎஸ்என்எல் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக முடிப்பாங்க. கனெக்டிங் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயோட வாய்ஸோ லேடியோட வாய்ஸோ வரும், சூப்பராக இருக்கும். மறுபடியும் அந்த ஆடை பார்க்கணுன்னு நானும் ஆசைப்பட்றேன். ஒரு காமெடி சொல்லட்டுமா? இந்த பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, இப்போ கரெக்டாக அந்த விஜயமங்கலம் அந்த ஹைவே இருக்கு இல்லையா, கோயம்புத்தூர் ஹைவே, விஜயமங்கலத்திலேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் திருப்பூர் வர வழியில் அங்கே கூட ஒரு பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் இருக்குது. நான் ஈரோடு போகும்போது, இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஈரோடு போகும்போது போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் திருப்பூர் வரும்போது அந்த பிஎஸ்என்எல் பார்த்து ஐயோ பாவமே, ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சுப்பா அந்த பிஎஸ்என்எல் அப்படின்னு சொல்லிட்டு நானே பாவப்பட்டு ஏக்கப்பட்டு அந்த பிஎஸ்என்எல் பார்த்தேன். பட் அது நினச்ச கொஞ்ச நாள்லேயே ஒரு 3 மாதத்துலேயே 4 மாதத்துலேயே இவ்வளோ பெரிய இம்பேக்ட் இந்தியா ஃபுல்லாக பிஎஸ்என்எல் கொண்டு வந்திருக்குதுங்க. அதுக்கு காரணம் இப்போ பிஎஸ்என்எல் சூப்பராக மார்க்கெட்டிங் ஆகிறதுக்கு காரணமே இந்த ஏர்டெல் ஜியோ இவங்க மூலமாக தான் பிஎஸ்என்எல் மேலே வந்திருக்குதுன்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பிஎஸ்என்எல்க்கு நானும் மாறிட்டேன், நீங்களும் மாறலினா சீக்கிரம் மாறுங்க. அதுக்காக ஏர்டெல் ஜியோ யூஸ் பண்ணவே வேணான்னு சொல்ல, ஏதோ முக்கியமான விஷயத்துக்கு நீங்கள் ஏர்டெல் ஜியோ யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு கரண்ட்டில் 4G 5G ஏர்டெல் ஜியோ தானே கொடுக்குறாங்க. தேவைப்பட்ட நேரம் நீங்கள் ஏர்டெல் ஜியோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம கூடவே நம்ம 90s கிட்ஸ் 80ஸ்லேருந்து நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து பழக்கப்பட்ட விஷயத்த மறக்கவே கூடாது, பழசை மறக்கக்கூடாதுன்ட்டு எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன கிளிப்ஸ் நாங்கள் போய் பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் போய் சிம் கார்டு வாங்கின கிளிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் பாருங்கள். அதோட இந்த வீடியோவை நானும் முடிச்சுக்கிறேன். வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் ஜெகன் யூனிவர்ஸ். மக்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், பிஎஸ்என்எல் என்றைக்குமே நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அது ப்ரைவேட் கிட்ட கார்ப்பரேட் கிட்ட பிஎஸ்என்எல் போகவே கூடாது. அதுக்கு மக்கள் நம்ம தான் பிஎஸ்என்எலுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் போய் பிஎஸ்என்எல் சிம் கார்டு வாங்கினேன், 5G சிம் கார்டு வாங்கினது ஒரு சின்ன கிளிப்ஸ் நான் இப்போ காமிக்க போகிறேன். அதோட நானும் இந்த வீடியோவில் கிளம்பிக்க போகிறேன். ஸோ வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் ஜெகன் யூனிவர்ஸ். லவ் யூ, பாய்.